அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழி நடந்திட, அவர் மொழி நடந்திட, அவர் வழி நடந்திட, அவர் மொழி நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட, இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். குட் மார்னிங். இந்த திருப்பலியானது நன்றியிடலாக மரியா பெசிலிட்டா, கிளாரன்ஸ் நவீன், ஜியா ரெபேக்கா நன்றியிடலாகவும், மரித்த வில்சன் ஆந்தனி, விஞ்ஞான பிரகாசன், வின்சென்ட் ஜோசப் அகஸ்டின், ஆரோக்கிய நீதி, ஆரோக்கியநாதன், அலாஷியஸ் மற்றும் மரித்த எல்லாருக்காகவும், திருவசனத்தில் இருக்கானவர்களுக்காகவும், ரோஸ்மேரி பால்ராஜ் மற்றும் விசேஷ கருத்துக்காக கெவின் ஜான்சன், அதாவது 10th எக்ஸாம் போர்டுக்காக, ரெபேக்கா 10th போர்டு எக்ஸாமுக்காகவும், மற்றும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களும் அவருடைய பரீட்சை நல்ல எழுதுவதற்காகவும், சாம்சன் டெலி ஸ்டெஃபன் அவருடைய எக்ஸாமுக்காக இந்த திருப்பலி எடுத்துக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடமையும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சகோதர சகோதரி, இன்று 13ஆம் நூற்றாண்டில் இந்த 7 நண்பர்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா மரியனுடைய சீடர்கள்னு சொல்லலாம். இவர்கள் ஃப்ளாரன்ஸ் இருந்து 7 பேர் மாதாவை ஆட்சிப்படுத்தி அவங்க அந்த அவருடைய கடவுள் பற்றி பின்பற்றும்படி அவங்க கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த 7 பேரில் எப்படின்னா 2 பேர் ஏற்கனவே திருமணமானவர்கள், 2 பேர் திருமணமாகி மனைவியை இழந்தவர்கள், இன்னும் 3 பேர் திருமணமானவர்கள். ஒரு 7 பேருக்கும் அன்னை அவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த ஊர் மக்கள் அந்த ஜனங்கள் கடவுளுடைய விசுவாசத்தை இழந்திருப்பதனால இந்த 7 பேரையும் ஆசீர்வதித்து அவர்களை அதை தொடர்ந்து மக்களை விசுவாசம் கொண்டு வரும்படி கேட்கின்றார்கள். அப்பொழுது தான் இவர்கள் அந்த ஜபம் தபம் தொடங்கும் பொழுது மக்கள் அனைவரும் அவருடைய மீண்டும் இவரிடத்தில் ஜபிக்கவும் கேட்கின்றார்கள். கிறிஸ்துவர்களே, இதோ சில நேரத்தில் மக்கள் விசுவாசத்தை எழுந்துவிட்டால் கடவுள் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து மக்களை விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சி செய்கிறார். அது போலவே இன்று நம்முடைய விசுவாசத்தையும் கடவுள் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு நிறைய கடவுள் முயற்சி எடுக்கிறார். அதை நாம் நினைத்து மற்றும் அதுக்கு நன்றி செலுத்தி மீண்டும் இன்றும் மாதத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை, அனைத்து மக்களும் எப்பொழுதுமே விசுவாசம் வாழக்கூடிய ஆசிரியர் தரக்கூடிய இந்த திருவிழா மன்றாடி நம் பாவனை ஏற்று மனவர்கள் இந்த மன்னிப்பு கேட்டு திருவிழா கொண்டு கொள்வோம். எல்லா இறைவனும் எல்லா வகையிலும் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வராக.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையுள்ள நெஞ்சங்களில் நீர் கூடிக்கொள்வதாக உறுதியை எழுத்தீரே. எங்கள் உள்ளங்களில் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்முடைய தூய ஆவியாரின் பிள்ளைகளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அன்புக்குரியவர்களே, சோதனை மன உறுதியில் தாங்கள் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்பட்ட போது தம் மீது அன்பு கொண்டிருப்பவருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிலிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி பயப்படுத்துகின்றது. பின்னர் தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கின்றது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணோதத்திலிருந்து வருகின்றது. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகள் நாம் முதற்கண்ணியர்களாகபடி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதில் பண்ணவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பேன். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனதினர் அதன் வழி நடப்பர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். என் அடி சற்று விட்டது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே, உமது பேர் என்று என்னை தாங்கிற்று. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். Alleluia. 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் கூடிக்கொள்வோம். அல்லேலூயா.
புனிதமார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்போது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோர் புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னும் உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள். உங்கள் உள்ளம் முழுகி போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பெற்று அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர்கள் கேட்க அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பெற்று அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க. ஒரு பையன் வந்து அப்பா கிட்ட சொல்லியிருக்கான், அப்பா இன்னைக்கு நான் 10 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்பா கேட்டுருக்காரு, எப்படி? நான் பஸ்ஸில் ஏறி வரல, பஸ்ஸுக்குனாலே ஓடி வந்தேன், அதில் 10 ரூபாய் அந்த டிக்கெட் சார்ஜில் சேவ் பண்ணுறேன். அதுக்கு அப்பா சொன்னாரா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ ஆட்டோ பின்னால் ஓடி வந்தால் நீ 100 ரூபாய் சேவ் பண்ணிடலாம். சில நேரத்தில் இந்த மாதிரி வேடிக்கையான விஷயங்கள் நம்மளும் செய்வோம். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் வந்து ஆண்டவர் கூடவே இருந்து அவரோட உணர்ந்து அவருடைய தொங்கி எல்லாமே 3 வருஷம் ஃபார்மேஷன் இருந்தாங்க. அந்த 3 வருஷத்துக்கு எத்தனையோ புதுமைகள் வந்து கடந்து செஞ்சார். அதுலேயும் வந்து நீங்கள் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களுக்கு கண் இருந்து நீங்கள் குருடராகவும் காது இருந்து நீங்கள் காது இல்லாதபடி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. கிறிஸ்துவர்களே, இந்த கேள்வி வந்து வேணும் அப்போஸ்தலர் மட்டும் இல்லை, நம்மளுக்கு கூட தான். ஏன்னா நம்ம கூட வந்து நிறைய முறை வந்து குருடர்கள் தான். கண் இருந்தும் நம்ம காணதில்லை. ஏன்னா கண்ணுடைய பார்வை வந்து எப்பொழுதுமே தெளிவாக இருக்கு. ஒரு தெளிவுனா நம்ம எது நம்ம பார்க்குறோமோ அதை நம்பி அதை விசுவாசத்தோடு அது வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து நடத்தணும். அதுதான் பார்வை. சில பார்வை வந்து நம்மளுக்கு தெரியும், கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு இருக்குது, திருப்பலி இடத்துல வந்து கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது, கடவுளுடைய உணவு நம்ம அந்த நற்கருணை நம்ம வாங்கும் பொழுது கடவுளுடைய நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து சில நேரத்தில் என்ன சொல்கிறது, நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, அந்த மதிப்பு கொடுக்குறதில்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதாவது கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்கள், நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வரும்போது மொபைலோட தான் வருவாங்க. அந்த மொபைலில் வந்து எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க, சாட் பண்ணிட்டுருப்பாங்க, பேசிக்குவாங்க. சில பேர் கோயிலே பேசிக்குவாங்க. அது அவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்னா மொபைல் வந்து ஆஃபில் போடணும், மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது கால் வந்தால் கூட ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி வந்துச்சுன்னா தான் நம்ம வெளியே போயிட்டு நம்ம பேசணும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸே இல்லாத நம்ம வந்து நிறைய முறை வந்து நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு காது இருந்து உங்களுக்கு கேட்கவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சில நேரத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்க 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 அந்த வார்த்தை தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மூச்சியாக மாறணும். நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்ம மூச்சியாக நம்ம வாயில் வரணும். அப்போது காதில் எது வந்து நல்ல விஷயங்களை நம்ம கேட்குறோமோ அதுதான் நம்ம மனசில் உள்ளே போய் மறுபடியும் வெளியே வரணும். ஆனால் நிறைய முறை நம்ம வந்து அதை செய்யறதில்லை. நம்ம காதில் இந்த 2 காது இருக்கு இல்லையா, அதில் ஒரு காதில் இன்னொரு காதில் விட்டுருவோம். கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களுக்கே இந்த பிரச்சனை இருந்தது. அப்போஸ்தலர்களே வந்து கடலோடு இருக்கும் பொழுதே அவங்க வந்து சரியாக கவனிக்காமல்
ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து எல்லாருமே அப்படி இருக்கல, எல்லாரும் மட்டும்தான் அப்படி இருந்தது. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு வந்து அவர்களுக்கு வந்து கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தீங்கன்னா இந்த பாரிசீஸு, இந்த பரிசேயர்கள், ஏரோதியர்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து கவனிக்காம அவங்க வந்து அந்த நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னு தான் கவலைப்படுறாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து காத்தால என்ன சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் என்ன சாப்பிடலாம், நைட் என்ன சாப்பிடணும், இதுதான் வந்து கவலைப்படுறத தவிர, அதாவது மக்களை சுற்றி ஒன்றா இருந்து பகிர்ந்து நம்மளுடைய அவங்க நாலேஜ் விஸ்டமு அந்த அந்த என்ன சொல்றது மற்றவருடைய அனுபவத்தை கடவுளுடைய அனுபவத்தை வந்து பேசுறதுக்கு விருப்பப்படுறதில்ல. இப்போ நம்ம அன்பியத்தில் போகிறோம், அன்பியத்துக்கு போகும் பொழுது இப்போ பரவாயில்ல ஒரு ஷேப் ஆயிடுச்சு. அன்பியத்தில் வரும் பொழுது நிறைய பேர் வந்து உட்கார்ந்து கேட்குறாங்க, கேள்விங்க கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அதை பற்றி விருப்பப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டே மீட்டிங் வைக்கிறாங்க, அந்த டேயில் வந்து எனக்கு ஹாலிடே கிடைக்கிறதில்ல, நான் வேலைக்கு போகிறேன், அதனால் அதை போஸ்ட் பண்ண முடியுமா, நான் மிஸ் பண்ணக்கூடாது அன்பியம் அப்படின்னு. அது கேட்டது எங்களுக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இல்லை. அப்போது அன்பியத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய அனுபவத்தில் நம்ம வந்து நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம் வச்சுக்கொள்கிறோம். அதாவது அதில் முழுகி அந்த என்ன சொல்றது நம்மளுக்குள்ள ஒரு ஆறுதலையும் மன அமைதியும் திருப்தியும் நமக்கு கிடைக்கிறது. அப்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமாக கடவுளுடைய பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக மாறப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நட்சத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரே சொல்கிறார், நான் இந்த 2 மிராக்கள் பண்ணினேன், 5000 பேர் 4000 பேருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து அந்த சமயத்தில் சாப்பாடு இல்லைன்னு தான் யோசிக்கிறாங்க தவிர, கடவுளே அங்கே இருக்கிற அவர் தான் சாப்பாடு, அவர் வந்து இருக்கும்போது அவனுக்கு என்ன கவலை அப்படின்றது அவனுக்கு தெளிவு இருக்கல. சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி தான், சில பேர் பசங்க வந்து ரொம்ப வரிப்பட்டிருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண முடியல, எங்கேயோ போய் கடன் இதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க. பசங்களுக்கு வந்து சில நேரத்தில் சில பசங்கள்லாம் வந்து பெற்றவங்க நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை அவங்க சாப்பிட்றதுக்கோ இல்லை துணி வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அந்த பெற்றோருக்கு தான் தெரியும், பசங்களுக்கு தெரியாது. இதை நம்ம எப்படி புரிய வைக்கிறது, புரிய வைக்கிறதுனா அந்த அனுபவத்தில் மூலியமாக தான் தெரிய வரும். அதனால தான் சில நேரத்தில் வந்து சில பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அனுபவம் இல்லாத இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவனுடைய என்று ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்கிறார், நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பயம், இதுதான் நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை. யார் வந்து ஆண்டவரை வந்து விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். என்னுடைய ஓல்டேஜ் என்ன ஆகும்போது, என்ன சாப்பாடு யார் கொடுப்பாங்க, இல்லை நான் எப்படி இருக்க போகிறேன், அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். எப்போ நம்ம கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு அமைதியும் சமாதானம் அது தானே நடக்கும். சில நேரத்தில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டோம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு வர வேண்டியது வரல, சரி ஓகே இதில் என்ன ஓகே நோ ப்ராப்ளம், ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு அமைதியை கேட்கலாம். இல்லை நான் ஒரு போராட்டம் போயின்னு வந்துன்னு அப்படி பண்ணே இருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. கடவுள் வந்து சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு சிலது வந்து கொடுக்கலன்னா அது நல்லதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அது ரொம்ப அமைதியை கொடுக்கும். நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால அதனால பிரச்சனை தான் தவிர அதனால ஒரு சமாதானம் இருக்காது. கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ என்ன ஏது கொடுக்கணும் அப்படின்னு. அதனால கடவுளுக்கு தான் இந்த கவலையை விட்டுக்கணும். கடவுள்கிட்ட நம்ம நம்பி அவர்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் பார்த்துக்குவார். அவர் பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு அமைதியும் சமாதானம் கிடைக்கும். கிறிஸ்துவனுடைய என்னுடைய திருப்பலி கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா நீ இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம், எனக்கு என்ன கவலை, அதனால உன்னுடைய அமைதியும் உன்னுடைய ஆசீர்வாதம் தந்து என்னை மகிழ்ச்சியாக இருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலில் கொண்டாடுவோம். என்னையே அருகின்றே, ஏற்றுக்கொள்ளும்
நமது தந்தையாக ஏற்றதாகபடி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்து நலனுக்காகவும் ஒரு கையில் கொள்வராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நமது திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது ஆண்டவரே, காலத்துமை புகழேற்பது எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் பாஸ்கோவை கிறிஸ்துவினை சிறப்பு நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியாகும் என்ற கடமையும் நீட்டுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவனை போக்கும் மெய்யான செம்மறி அவரை எங்களது சாவை தமது சாவால் அழைத்தவரும் உமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்கல் உலக மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கிருக்கும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்தபடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதவரிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, உண்மையாகவே தூய்வர் தூய்மனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவிய பொழுதை காணிகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இருப்பவை மாறுவனவாக. அவர் புகழப்பட உள்ளம் மக்கள் எடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீட்டில் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பின் உயிர்ப்பின் நிலவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநேராயர் அனைவரோடும் உமது திருவில் அன்பின் நினைப்பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருநூலில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவனான புனித யோஸ், புனித திருத்தூதர்களை உலகில் உகந்தராகிய அனைவர் புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேது மலர்வட உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக அறிவிக்கப்பட்டு இறைவனுக்கு நான் பயிற்சிக்கு நாம் தொடர்ந்து சொல்லுவோம். எங்களுக்கு எங்கள் பிள்ளையே, உமது பெயர் தூயதென போற்றுவிடுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் வாழ்வை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை கொண்டாதையாகும். தீமையை எங்களை தள்ளும். ஆண்டவரே, தீங்கிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிவுடன் அவர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, சிறிய அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதுக்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி உலகின் பாவம் போக்கும் எங்களின் சுமையை எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் எங்களின் சுமையை எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் எங்களின் சுமையை எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், சின்னதிலிருந்து கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இறைவா
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தில் ஊற்று பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வு அளிக்கும் உணவின் மீது நாங்கள் ஏற்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராக